தெப்பெருமாநல்லூர் சிவன் கோயிலின் வரலாறு சிவனுக்கும் சக்திக்கும் இடையிலான ஒரு தெய்வீக நாடகம். நாகராஜனின் நாகமன்னர் தவம் மற்றும் அகத்திய முனிவர் அளித்த ஆசிகள் உள்ளிட்ட அதன் புராணங்களுடன் பிணைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில் அதன் தனித்துவமான கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது. குறிப்பாக நுழைவாயில் பின்புறம் உள்ளது மற்றும் ருத்ராட்சங்களால் சிவனை வழிபடும் பாரம்பரியத்திற்காக. சூரிய கிரகணத்தின் நாள் தவிர ஆண்டு முழுவதும் சூரியனின் கதிர்கள் பிரதான தெய்வத்தை ஒளிரச் செய்வதாக கூறப்படுகிறது. ஏனெனில் நாகராஜன் தனது தவத்தை முடித்த பிறகு அந்த நாளில் கதிர்களை தடுத்தார். மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டுமே இந்த திருக்கோவிலில் நுழைய முடியும். மற்ற யார் நினைத்தாலும் இந்த ஆலயத்திற்கு செல்ல முடியாது. செல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு தடைகள் வரும். வருடத்தின் 365 நாட்களும் சூரிய ஒளி சிவன் மீது விழும் ஓர் அதிசய கோவில் இது. மகாசித்தர் அகத்திய முனிவரே, இந்த கோயிலுக்கு வர பலமுறை முயற்சித்தும் வர முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வருடத்திற்கு ஒரு முறை நல்ல பாம்பு இங்கு உள்ள சிவனுக்கு வில்வ பூஜை செய்து தனது தோலை சிவனுக்கு மாலையாக அணிவித்து செல்லும். கலியுகத்தில் நடக்கும் ஒரு அதிசயங்களில் இதுவும் ஒன்று. இத்தல இறைவன் சிவனை பிரதோஷமன்று தரிசிப்பது 1000 மடங்கு புண்ணியம் தரும். 12 ஜோதிர்லிங்கங்களும் தரிசனம் கொடுத்த புண்ணிய தலம் இதுவென்பதால் 7 ஜென்மங்களில் புண்ணியம் செய்தவர்களும் மறுபிறவி இல்லாதவர்களும் தான் இங்கு வந்து தரிசிக்க முடியும் என்று நாரதர் சொன்னார். அதில் ஒரு ஜோதிர் லிங்கமான காசி விஸ்வநாதர் விசாலாட்சியுடன் அங்கேயே தங்கிவிட்டார். அந்த சந்நிதி மகாமண்டபத்தில் தென்கிழக்கு மூலையில் உள்ளது. இத்தல இறைவனின் மகிமையை அறிந்த அகத்திய மாமுனிவர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமியை தரிசிக்க வந்தார். அகத்தியர் வருவதை அறிந்த சிவபெருமான் அகத்தியருக்கு மறுபிறவி உண்டு என்பதால் அவரை அங்கு வராமல் தடுக்க எண்ணினார். அதனால் மகரந்த மகரிஷியை அழைத்து அகத்தியரின் வருகையை தடுக்குமாறு கூறினார். இறைவனின் கட்டளையை ஏற்ற மகரந்த மகரிஷி அகத்தியர் மேற்கொண்டு நடக்க முடியாமல் மகரந்த பூக்களாக மாறி வழியை அடைத்துவிட்டார். வழிமறித்த மகரந்த மலர்களை ஞான திருஷ்டியில் பார்த்த அகத்தியர் அந்த மலர்களில் மகரந்த மகரிஷி இருப்பதை அறிந்து, மகரிஷியே, நான் சுவாமியை தரிசிக்கச் செல்ல வேண்டும், வழிவிடுங்கள் என்றார். மகரந்த மகரிஷி வழிவிட மறுக்கவே கோபமடைந்த அகத்தியர், பூ போன்றிருக்கும் உன் முகம் யாழி முகமாக மாறட்டும் என்று சாபமிட்டார். அகத்தியரின் சாபம் பலிக்க யாழி முகத்துடன் காட்சி தந்த மகரிஷி, மாமுனிவரே, இதனை நான் என் விருப்பப்படி செய்யவில்லை. இறைவன் கட்டளைப்படிதான் தங்களை வழிமறித்தேன். உங்களுக்கு மறுபிறவி உள்ளதால் நீங்கள் இத்தல இறைவனை தரிசிக்க முடியாது என்று கூறி தன் சாபத்துக்கு விமோசனம் கேட்டார். சாந்தமடைந்த அகத்தியர், மகரந்த ரிஷியே, நான் கொடுத்த சாபத்திலிருந்து விமோசனம் பெற உலகத்தில் யாருமே பூஜை செய்யாத